தனக்காரகன் குரு உச்சமாக இருக்கார். ஃபினான்ஷியலா ரொம்ப நல்லா இருக்கும். கடனால பிசினஸ் நல்லா டெவலப் பண்ண முடியும். என்ன தடை இருந்தாலும் விலகும். பிற்காலத்துல கடனை அடைக்கவும் செய்திருவீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளமான மாசம். செப்டம்பர் 3 இருந்து சக்கப்போடு போடுவீங்க. என்ன ப்ரொஃபஷன்ல நீங்க இருக்கீங்களோ அதுல பட்டைய கிளப்புவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் உண்டு. உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம். உங்க ராசிக்கு அற்புதமான பலன்கள் காத்திருக்கு இந்த மாசம். இப்போ இந்த மாதத்துல மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் செப்டம்பர் 20 அன்னைக்கு கடகராசிக்கு போயிடுவார். அதே போல கடகராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் 20ஆம் தேதியிலிருந்து குரு மங்கள யோகமாக மாறுகிறது. ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. இந்த மாதத்துல சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது அப்படிங்கிற கிரகங்கள் அமர்ந்திருக்கு. சூரிய பகவான் இந்த மாசம் 18ஆம் தேதி உங்களுக்கு கன்னிராசியில போய் உட்கார போறாரு. 6ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்துடைய 6வது இடத்துல போய் அமர்வார். அதே மாதிரி செப்டம்பர் 3 அன்னைக்கு புதன் பகவான் கன்னிராசியில போய் உச்சமாகி விடுவார். செப்டம்பர் 1ஆம் தேதியே சுக்கிர பகவான் ஆட்சியாக துலா ராசியில உட்கார்றாரு. கும்பராசியிலே மாதம் முழுவதும் ராகு பகவான் இருக்கிறார். அதே போல மீன ராசியிலே மாதம் முழுவதும் சனி பகவான் வக்கரித்து இருக்கிறார். சந்திரனுடைய சஞ்சாரம் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும். இந்த கிரகங்களை அடியொற்றித்தான் இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி இருக்கு நம்ம ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதற்குரிய பரிகாரத்தையும் இந்த பலன்களோட நான் சொல்ல போறேன். என் அன்பான கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளமான மாசம். செப்டம்பர் 3 இருந்து சக்கப்போடு போடுவீங்க. என்ன யோகம்னா, ராசியில ராசிநாதன் புதன் உட்கார போறார். யாருக்கெல்லாம் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறாரோ, உச்சமாக இருக்கிறாரோ, அதுவும் நல்ல ஸ்தானங்களில் உட்காருகிறாரோ, உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் ஜோதிடத்துல உள்ள ஒரு ரகசியங்கள். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு உங்க ராசிநாதர் மட்டும் எப்படிப்பட்டவர்னா, உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தான். அப்ப அவர் உங்க ராசியில் உச்சமாகும் போது என்ன ப்ரொஃபஷன்ல நீங்க இருக்கீங்களோ அதுல பட்டைய கிளப்புவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் உண்டு. இதுவரைக்கும் இருந்த பல குழப்பங்கள், அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், இல்ல மனசுக்கு ஏற்பட்ட குழப்பமா இருக்கலாம், வீட்டுல ஒரு திருமண தடையினால் ஏற்பட்ட குழப்பமா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்த கருத்து மோதலா இருக்கலாம். என்ன குழப்பங்கள் இல்ல பர்சனல் லைஃபுடைய ப்ராப்ளங்கள் எது இருந்தாலும் அதை நீங்க உட்கார்ந்து சிந்திக்க போறீங்க. ஒரு தெளிவான முடிவு எடுக்க போறீங்க. பக்காவா பிளான் பண்ண போறீங்க. அடுத்த கட்டம் நம்ம எப்படி மூவ் பண்றது. கன்னிராசி தான் சார்ந்திருக்கக்கூடிய தொழிலோ தன்னுடைய வாழ்க்கையிலோ மிக முக்கியமான முடிவுகளை எல்லாம் செப்டம்பர் மாசம் எடுக்க போறாங்க. அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. ராசிநாதன் அப்படி தன்னுடைய உச்சஸ்தானத்திற்குள் நுழைகிறார் செப்டம்பர் 3. அதே மாதிரி 25 அன்னைக்கு ராசிநாதன் தனஸ்தானத்துக்கு போறார். தனஸ்தானாதிபதியோடு ஐக்கியமாக போகிறார். தனக்காரகன் குரு உச்சமாக இருக்கார். ஃபினான்ஷியலா ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஒரு பிசினஸும் நீங்க தைரியமா இறங்கலாம். கடன் வாங்கி நான் பிசினஸ் பண்ணலாமான்னு பல கன்னிராசி அன்பர்கள் கேட்குறீங்க. தைரியமா கடன் வாங்கலாம். 20க்கு பிறகு, இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு பிறகு நல்ல கடன் தைரியமா வாங்கலாம். தாராளமா கடன் கிடைக்கும். கடனால பிசினஸ் நல்லா டெவலப் பண்ண முடியும். என்ன தடை இருந்தாலும் விலகும். பிற்காலத்துல கடனை அடைக்கவும் செய்திருவீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பெரிய வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு இளைய சகோதரன், அவருக்கும் உங்களுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு பிறகு சகோதரனோடு ஏற்பட்ட ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். இல்ல குடும்ப பிரச்சனைகளில் உங்கள் கை ஓங்கும். நீங்க நினைக்கிறத சாதிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் வரும். சார், கல்யாணம் கூடி வருமாங்கிறவங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதே ஒரு அனுகூலம். கல்யாண விஷயம் நல்லபடியா கூடி வரும். நல்ல வரன் கூடி அமையும். அதாவது உங்க பெண்ணுக்கு நீங்க திருமணம் பார்த்துக்கிட்டு இருந்தால், கன்னிராசி பெண்ணுக்கு திருமணம் பார்த்தாலும், கன்னிராசி ஆணுக்கு திருமணம் பார்த்தால் மிகச் சிறப்பாக கூடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி 4ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு என்னைக்கு போய் லாபத்தில் உட்கார்ந்துருக்காரோ, சொந்த வீடு வாங்குற யோகம் பலருக்கு உருவாகிடும். நீங்க வாங்கி வச்ச சொத்துனாலேயே லாபம் இருக்கும். மூத்த சகோதரர் பக்க பலமாக உங்களுக்கு இருப்பார். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பிஸ்னஸ்ல ரொம்ப கிளாரிட்டியா இருந்தாலும் சில ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்.
ஏன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஒரு மன குழப்பத்திலையும் மன அழுத்தத்திலையும் இப்போ இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க கஸ்டமர்ஸ் உங்கள் கடைக்கு வராங்க, சில பொருள் இருக்க மாட்டேங்குது, அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க, எங்க இந்த பொருள் இல்லைங்க, இந்த ஸ்டாக் இல்லைங்க, வாங்கி வைங்கிறாங்க. உங்கள் ஒர்க்கர்ஸ் அதில் கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருப்பாங்க. சரி வாங்கி வைக்கிறவங்க திரும்ப திரும்ப கஸ்டமர்ஸ் வரும்போது கூட அந்த பொருள் இல்லாமல் இருக்கும். அதனால கஸ்டமர்ஸ் உங்கள் ஷாப்பை விட்டுட்டு இன்னொரு ஷாப்பில் போய் பொருள் வாங்குறத தொடங்குவாங்க, அப்படியே அந்த ஷாப்புக்கு போக ஆரம்பிச்சுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு கன்னிராசிக்கு. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. பட் எப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் சிந்திச்சு செயல்பட போறீங்கன்னு முதலே சொல்லிட்டேன். அதனால எல்லா வகையும் இப்போ நீங்கள் கவனிப்பீங்க. பிஸ்னஸில் நல்லா ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. இன்னொரு பக்கம் படிக்கிற மாணவர்களை பாருங்களேன், படிப்பில் பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துரும். வித்யாகாரகனுடைய துணை கிடைச்சாச்சு. படிப்பில் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்துரும். மிக நல்ல நிலைமைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கு. அப்போ கன்னிராசிக்காரங்க இந்த செப்டம்பர் மாதம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இப்படி ஒரு தீய சக்தி நம்மளை சூழ்ந்திருக்கு, இல்லை வாழ்க்கையில் தடை இருக்குன்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தட்டில் விபூதி எடுத்துக்கணும். தட்டில் திருநீரை முழுக்க கொட்டி அது மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கணும். அந்த எலுமிச்சம்பழத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அந்த எலுமிச்சம்பழத்திற்கு தீப ஆராதனை காட்டணும். அந்த எலுமிச்சம்பழத்தை எப்படி நம்ம நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய குலதெய்வமாக நினச்சிக்கிடணும். இதுதான் முக்கியம். எலுமிச்சம்பழத்தை குலதெய்வமாக நினைத்து அதற்கு கற்பூர ஆராதனை காட்டிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து நாம் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது நம்முடைய வியாபார ஸ்தலத்திலோ அதை வச்சுக்கிடணும். இப்படி வைத்து கொண்டு வந்து மாதம் முழுவதுமே வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் அதை வைத்திருக்கிற போது உங்களுக்கு என்ன தடைகள் இருந்தாலும் விலகும். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தினால பிஸ்னஸ் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். செய்து வாருங்கள், வெற்றி காண. ஏன்னா அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பலன்கள், நம்ம என்ன பலன் இந்த மாதம் பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கு, கண்டிப்பாக நம்ம கொண்டாடணும். செப்டம்பர் 4 அன்னைக்கு கோகுலாஷ்டமி. நம்ம வீட்டு வாசல்லேருந்து வீட்டுக்குள்ள வரைக்கும் கிருஷ்ணருடைய படங்களில் மாக்கோலம் போட்டு அவருடைய பாதங்களை வரைஞ்சி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கு நம்ம படையல்கள் படைத்து வழிபட்டால் வீட்டில் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமண செய்தி வரும், காதல் விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். கோகுலாஷ்டமி கொண்டாடி பாருங்க. செப்டம்பர் 4. செப்டம்பர் 8 அன்னைக்கு பிரதோஷம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகணும்னா 8 அன்னைக்கு சிவனை போய் கும்பிடணும். ஈவினிங் ஹவர்ஸில் எல்லா தோஷமும் விலகும். அதே மாதிரி முக்கியமானது செப்டம்பர் 10 அன்னைக்கு சர்வ அமாவாசை. நிறைய பேர் ஜாதகங்களை பார்க்குற பித்ரு தோஷம்னு இருக்கு, லைஃப்பில் முன்னேற முடியாமல் தவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சிறந்த ரெமடி என்னன்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது தான். அது செப்டம்பர் 10 வருது. மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை இருக்குங்க இந்த மாதம். 14 விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தினா விநாயகரை வழிபடுவதனால் எல்லா வகையான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வரும். நம்ம வீட்டில் பலகாரம் செய்கிற பெண்களை பார்த்தீங்கன்னா, அந்த பலகார மாவை எடுத்து முதல்ல அடுப்பு பக்கத்தில் வச்சுருவாங்க. வச்சுட்டு அதை தான் பிள்ளையாரை நினச்சி கும்பிட்டுட்டு பலகாரம் விட ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு செயலை செய்கிற போதும் பிள்ளையாரை வணங்கிட்டு தொடங்குவது என்பது தான் நம்முடைய பண்பாடு. அப்படி விநாயக சதுர்த்தியை நாம் கொண்டாடுவோம். களிமண்ணால் விநாயகர் செய்து கொண்டாடணும், அதுதான் முக்கியம். அப்படி அவரை வழிபாடு செய்து அவருக்கு அலங்காரங்கள் செய்வது நமக்கு மிகப்பெரிய அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுத்தரும். ஆகவே விநாயகர் சதுர்த்தியை 14 கொண்டாடுவோம். மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாதம் தொடங்க இருக்கிறது. அது 27 மகாலய பட்சம் தொடங்குகிறது. பட்சம்னா 15 நாள். 27 15 நாட்கள் மாலய பட்சம்னு பேரு. நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மை வழிநடத்துவதற்கு, நம் வாழ்க்கையை நேர்படுத்துவதற்கு இறைவன் வந்து அருள் புரிகிறார். அவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். அவங்க பூமிக்கு வரக்கூடிய 15 நாட்கள், இந்த 15 நாட்களும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களுக்கு. அவர்களுக்கு திதி கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நம்ம குடும்பத்தில் என்ன தடை இருந்தாலும் சரி, நமக்கு வேலை தடையோ கல்யாண தடையோ நோய் நொடிகளோ எது இருந்தாலும் விலகும். ஆகவே மாலைய பட்சம் 27 ஆரம்பிக்கிறது. அதை கண்டிப்பாக கடைபிடியுங்கள், மிகுந்த நன்மைகள் வரும். இந்த மாதம் 29 சங்கடகர சதுர்த்தி. என்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதை விலக விநாயக பெருமானை வழிபடுவோம், மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம். அன்பர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது பொதுவான பலன் தான். அப்போ முழுமையான பலன் எப்படிங்க நடக்கும், நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கே நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பலனோடு உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி நடக்குது,
கிரகங்கள் எப்படி இருக்கு, ரெண்டையும் இணைச்சு தான் பார்க்கணும். அப்போது என்ன பலன்கள் ஏற்படுகிறதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்படி உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, எங்கள்கிட்ட நீங்க ஜோதிட ஆலோசனை பெற விரும்புறீங்க அப்படின்னா இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும். அந்த செல்போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில டி நகர்ல, நங்கநல்லூர்ல 2 இடத்திலும் நம்முடைய அலுவலகம் இருக்கிறது. நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஜோதிட ஆலோசனை பெறலாம். நேரம் வர முடியலையா, ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அதில் உங்களுடைய பெயர், இப்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இரண்டையும் ஒரு வாட்ஸ்அப் பதிவாக எங்களுக்கு போடுங்க. எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாத்.